ஓம் நம சிவாய. ஓம் மகாகாளி தேவி நமஹ. அன்பே சிவம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிக்க நன்றி. எனக்கு எல்லாமுமாயிருக்கும் எனது ஆத்ம பந்தம் என் ஆருயிர் மனைவிக்கு மிக்க நன்றி. அவரை போற்றி வணங்கி அவரோட அன்பு, அவருடைய ஒரு அதீத சக்தி, ஒரு பெண் சக்தி எப்போதும் என்னோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு செய்கிறேன். பெண்களை எத்தனை பேர் தெய்வமாக மதிப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு சிலர் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனால் எந்த மாதிரி உறவுகள் அப்படின்னா, தாய்க்கு இணையான உதவிகள் செய்த அக்கா, அந்த மாதிரி அவங்கள தான் தெய்வமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் என் மனைவியை தெய்வமாக நினைக்கிறேன். சரிங்களா? அவங்க என்னதான் சைல்டிஷாக விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சக்தியின் வடிவம், ஒரு தெய்வீக சக்தியின் வடிவம். ஸோ அவங்களுடைய அதீத அன்பு, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். அது சும்மா ஆன்மீக ரீதியாலாம் பேச தெரியாது, கேஷுவலாக தான் பேசுவாங்க. பட் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மன அமைதியோடு ஆத்மசக்தியோடு இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு இருப்பு, அவங்க என்னோடு இருக்கிற அந்த ஒரு பாக்கியம் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அவங்க என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிக்க நன்றி. ஓகே, அவங்களுடைய பெயரை சொல்லி இந்த ஒரு பதிவு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? மிக்க நன்றி. இன்றைக்கி ஆவணி மாதம், ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பௌர்ணமி போயிட்டுருக்கு. சரிங்களா? பௌர்ணமி ஒரு விசேஷம். இது குபேர தெய்வத்திற்கும் மகாலட்சுமி தாய்க்கும் செல்வ வளங்களை ஈர்ப்பதற்கான மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு நன்னாள் இது. ஆனால் இதை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு பௌர்ணமியுமே குபேர தெய்வத்திற்கும் குபேர வழிபாடு, மகாலட்சுமி தாய்க்கான வழிபாடு, இதெல்லாம் செய்வதற்கு நல்ல உகந்த நாட்கள். சரிங்களா? அதனால் இது நம்ம அடுத்த பௌர்ணமியில் கூட இதனுடைய சிறப்புகள் என்ன, அதெல்லாம் நம்ம அடுத்த பௌர்ணமியில் கூட பேசலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு வந்திருக்கேன். சரிங்களா? காமோ கார்ஷித் வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது சமஸ்கிருத மொழி வேற்று மொழியாக இருந்தாலுமே நம்ம அதை அந்நியமாக பார்க்க வேண்டாம். அந்த மொழியின் அர்த்தங்கள் என்ன, அதனுடைய வைப்ரேஷன் என்ன, அதனுடைய மந்திர சக்தி என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிப்போம். சரிங்களா? ஸோ இந்த காமோ கார்ஷித் ஜபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது காஞ்சி பெரியவா இருந்தார் இல்லையா? ஸோ அவரெல்லாம் குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் அவர் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஜபம் அது. ஸோ அந்த மந்திர உச்சாடனங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. 108 முறை, 1008 முறை அப்படின்லாம் சொல்லும்போது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதனுடைய தன்மை என்னங்கிறத நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? எனக்கு கோர்வையாலாம் பேச தெரியாது. என்னுடைய அனுபவம் என்னவோ அதை நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். யாருக்கு பிடிக்குதோ அவங்க அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அனுபவங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது காமம், குரோதம், இது மூலமாக நமக்கு ஏற்பட்ட தீங்குகள், சரிங்களா, நமக்கு ஏற்பட்ட தீங்குகள், மன உளைச்சல், வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, இதுக்கெல்லாம் அந்த காம குரோதங்கள் ஏதாவது காரணமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். காமம் அப்படிங்கிறது எடுத்தோடனே உடல் சார்ந்தது அப்படின்னு மட்டுமே நான் சொல்ல வரல. சரிங்களா? காமம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு இச்சை. சரிங்களா? ஆசை. ஸோ அந்த ஆசைகள் முறையானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விஷயம். சரிங்களா? அண்டு செகண்டு, இன்னுமே அந்த உடல் ரீதியான ஒரு காமம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் முறையானதா முறையற்றதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? முறையான காமம் அப்படிங்கிறது நம்ம வகுத்திருக்கோம். ஸோ அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது. ஒரு சிலர் வாழ்க்கையில்
காமம் சார்ந்த ஒரு துணையோடு இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சிலருடைய வாழ்க்கை, தனிமையில் இருக்கணும்னு அது மாதிரி அவங்கவுங்களுடைய வாழ்க்கை தொடர்பானது. ஸோ அந்த ஒரு முறையான காமம் ஒரு கணவன் மனைவியான ஒரு ஆத்ம பந்தம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு யோனி, அந்த மாதிரியான ஒரு அதீத சக்தி, இதையெல்லாம் நான் என்றைக்கும் குறை சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் மிகப்பெரிய புனிதமான எனர்ஜி, சரிங்களா? இதை கரெக்டான வகையில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சரியான ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையின் உன்னதமான நிலைக்கு, மிகப்பெரிய சக்தி நிலைக்கு போக முடியும். மிகப்பெரிய வெற்றிகள் இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம அடைய முடியும், சரிங்களா? இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் நம்ம இதை பற்றி நிறையா பேசுவோம். நான் இன்றைக்கி சொல்ல வந்தது என்னென்னா, இந்த காமோகாஷித் வழிபாடு அப்படிங்கிறது முறையில்லாத காமங்கள்லாம் இருக்கு இல்லையா, முறையில்லாத ஆசைகள் மூலமாக பிறர் மனசுக்கு வந்து நோகும்படியான நம்ம காரியங்கள் ஏதாவது செஞ்சுருப்போம். நமக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் மனம் நோகும்படி செஞ்சுருக்கலாம். முறையற்ற ஆசைகள், முறையற்ற பொருள் சேர்க்கும் தன்மை, இது சம்மந்தமாக இதனால் வந்து யாராவது பாதிச்சிருக்கலாம், சரிங்களா? இது ஒன்று. அண்டு பணம் சம்பந்தமான, பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தியின் வெளிப்பாடு, உழைப்பின் வெளிப்பாடு, அது உழைப்பின் அடையாளம், சரிங்களா? அது ஒரு சக்தி ரூபம். ஸோ அதை நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா பணம் எல்லா வளங்களையும் நமக்கு வந்து தரும், சரிங்களா? நல்லது, அது நல்ல சக்தி. பணத்தின் அடையாளம் அப்படிங்கிறது நல்ல சக்தியின் அடையாளம், அது பணங்கிற ரூபம். ஸோ அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. காயின்ஸாக இருந்தது, ரூபா நோட்டாக இருந்தது, அண்ட் இப்போ யூபிஐ அது மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்தாச்சு, அது வேறு கதை. பட் பணம் எந்த வடிவத்தில் இருந்தாலுமே அது வந்து உழைப்பின் அடையாளமாக நேர்மையாக வரும் பட்சத்தில் அது வழிபாட்டுக்குரியது, வணக்கத்திற்குரியது, தெய்வத்தன்மை வாய்ந்தது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் அது பேசுவோம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். கடந்த காலங்களில் இந்த காமோஷித் வழிபாடுங்கிறது இந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக வழிபாடு செய்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வருடம் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் இயரில் நம்ம காமம் தொடர்பாகவும் இந்த ஒரு குரோதம் தொடர்பாக நமக்கு ஏற்பட்ட கோபங்கள், சரிங்களா? அந்த கோபத்தினால பலருடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பலருடைய ஆள் மனசில் அந்த பாதிப்புகள் தெரிஞ்சோ தெரியாமையோ போய் டெபாசிட் ஆகிருக்கலாம். அதை நினச்சி அவங்க பல நாட்கள் அழுதுருக்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது, சரிங்களா? சில விஷயங்கள் சொன்னால் தான் தெரியும், சில விஷயங்கள் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளாரையே வச்சு தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம தான் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த காரணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை பாதிக்குது, சரிங்களா? அந்த பாதிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு செழிப்பில்லாத ஒரு நிலை, அமைதி இல்லாத நிலை, இந்த மாதிரிலாம் கொடுக்கும், சரிங்களா? மன அமைதி இல்லாமல் பண்ணிடும். அந்த மன அமைதி இல்லாதனால நல்ல எண்ணங்கள் உருவாகாது, நல்ல ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ நம்ம செய்யக்கூடிய தொழில், வேலை, இதிலெல்லாம் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, சரிங்களா? அப்போது இதுதான் இன்றைக்கெலாம் வந்து பிரபஞ்ச விதி மூலமாக தினமும் வந்து மன்னிப்பு கோருதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டெல்லாம் இன்றைக்கி ரீசெண்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காமோகாஷித் வழிபாடுங்கிறதுமே அடிப்படையில் மன்னிப்பு கோருதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இது. ஸோ இது நீங்கள் அந்த மன்னிப்பு கோருதல் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆவணி அவிட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திடம் நேரடியாக வெகு விரைவில் சென்றடையும். ஏன்னா பல பித்ருக்கள், முன்னோர்கள், அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வானசாஸ்திரங்கள், கிரக சஞ்சாரங்கள், இது எல்லாமே அடிப்படையாக வச்சு இன்றைக்கி வகுத்துருக்காங்க, சரிங்களா? ஆவணி மாதம், ஆவணி அவிட்டத்தன்னைக்கு இன்றைக்கி இந்த பூணூல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, சிறப்பு வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஒரு முறை, அது அப்படியே போகட்டும். அது நம்ம ஒன்றும் இப்போது பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணலை. நம்ம சொல்ல வந்தது இந்த காம குரோதங்களால், முறையில்லாத காம குரோதங்கள், முறையில்லாத காமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காமம் அப்படின்னாலே தவறுன்ட்டே மனசில் பதிவு வச்சு குழப்பிக்க வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும், ஒரு பக்கம் மனசில் வைங்க. அண்டு குரோதம் எந்த வழியில் இருந்தாலுமே அது முறையானதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ அது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி, சரிங்களா? அதனால் அந்த ஒரு 2 விஷயங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இன்று மனதார நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணம் இது, சரிங்களா? அதனால் வந்து சாயந்தர நேரம், இன்றைக்கி 27 ஆகஸ்ட் வியாழக்கிழமை, குருவாரம், ஆவணி அவிட்டம், பௌர்ணமி தினம் போயிட்டுருக்கிற இந்த மங்கள நேரத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு இறைவனின் அருள். பிரபஞ்சம்
ஒரு கருணையோடு உங்களை வந்து ஈர்த்து அப்படி ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, உங்களை தேடி வந்திருக்கு ஒரு நல்ல சக்தி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சந்தியா வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாலை நேரம். இந்த ஒரு பிரபஞ்சம் வந்து மீண்டும் ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு மாறக்கூடிய அந்த ஒரு தருணம். சரிங்களா? எல்லாம் பரபரப்பான வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிட்டு அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு நேரம் வருது இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த காமோகாஷித் மந்திரம் அப்படின்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் சமஸ்கிருத வடிவில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கலாம். அது உச்சாடனம் பண்ணும்போது அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக பண்ணோன்னா அதில் தெய்வீகமான சக்திகள் இருக்குது. இதை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்கள் நிறையா பேசுவோம். சரிங்களா? அது இப்போ பேச ஆரம்பித்தா நிறைய அப்படி லென்த்தியாக போயிடும். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து மனதார பிரபஞ்சத்திடம், இறைவனிடம், உங்களுக்கு எது இறைவனின் வடிவம் அப்படின்னு தோணுதோ அந்த ஒரு வடிவத்தை வச்சுட்டு வடகிழக்கு திசை பார்த்து உட்காருங்க. நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனை பார்த்து உட்காருங்க. ஒரு அகல் விளக்கு, ஒரு தீபம் ஒன்று, நல்ல எண்ணெயோ நெய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஒன்று வச்சு சாயந்தர நேரம் அப்படி பிரார்த்தனையில் உட்காருங்க. மன்னிப்பு கோருதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே மனசில் வச்சுக்கோங்க. ஆள் மனசில் அப்படியே பதியும்படி தொடர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முறையற்ற காமமும் அந்த ஒரு குரோதத்தால் ஏற்பட்ட ஒரு வருடத்தில் என்னென்ன நஷ்டங்கள் யார் யாருக்கு ஏற்பட்டதோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து நிவர்த்தி ஆயிடணும். அந்த ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஆன்மாக்கள் எத்தனையோ பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் என்னால். நான் அவ்வளோ பெரிய மகாத்மா கிடையாது. ஸோ நான் சில நேரங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நிறையா பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி எல்லாமே தீர்ந்து போய் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ யார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு தருணத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சாஷ்டாங்கமாக மனதார ஈகோ அப்படிங்கிற அந்த அகந்தையை விட்டுட்டு இந்த ஒரு பிரபஞ்சத்திடம், இந்த ஒரு இறைவனிடம், மகாசக்தியிடம் மனதார மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சால் அப்படி கொஞ்சம் 2 சொட்டு கண்ணீர் கூட வரும்படி ஆள் மனசுலேருந்து அப்படி டெடிக்கேட்டடாக இருங்க. ரொம்ப ஈடுபாடோடு இந்த உருகி பக்தி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி மனம் உருகி இன்றைக்கி நீங்கள் வந்து பக்தி செய்யுங்க. மனம் உருகி செய்யும் பொழுது எந்த ஒரு பாவங்களும் கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மை இறைவன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்மளாம் அவ்வளோ பெரிய பாவங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. தெரியும், நீங்களும் சரி நானும் சரி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் செய்வோம். அது சிலருக்கு மனம் நோகலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். சரிங்களா? அது தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்த அத்தனை தவறுகளுக்கும், ஒரு வருடத்தில் நடந்த அத்தனை தவறுகளையும் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே கிளென்ஸ் பண்ணி ஒரு தீர்த்தத்தின் மூலமாக எப்படி ஒரு ஆன்மா புனிதமாகுதோ அது மாதிரி வந்து என்னை நான் புனிதப்படுத்தி கொள்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் ஆள் மனசில் அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் சரி, இல்லை வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு தீபத்தை வச்சு உட்கார்ந்தாலும் சரி, தனிமையில் உட்காருங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு வருடத்திற்கான அந்த ஒரு காம குரோத பாவங்கள் எல்லாமே என்னை விட்டு விலக வேண்டும். எல்லாம் வல்ல பிரபஞ்சமே, மகா சக்தியே, பேராற்றலே, எனக்கு உதவி செய்வாய், அருள்வாய் அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்தை பதிவு செய்யுங்க. சரிங்களா? உங்கள் எண்ண அலைகள் அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி உங்கள் நல்ல கோரிக்கைகள் நிறைவேறும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் மனைவி, வாழ்க்கை துணை, கணவன், இந்த மாதிரி பிள்ளைகள், ஸோ அவங்ககிட்டெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. நான் மனதார ஏதாவது செஞ்சுருந்தா, தெரியாமல் செஞ்சுருப்பேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு மனதார மன்னிப்பு கேளுங்க. சின்ன சின்ன நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தினம் தினம் செய்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஆவணி அவிட்டு தன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒரு வருடத்திற்கான பிரார்த்தனையை இன்று நீங்கள் அப்படியே முழுசாக வைங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை நான் பதிவு செய்கிறேன். ஸோ நானும் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிரார்த்தனை நான் வைக்க போகிறேன் இந்த மகா பிரபஞ்சத்திடம். சரிங்களா? நீங்களும் வைங்க. இதில் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் அண்டு கமெண்ட்ஸ், ஏதாவது உங்களுடைய பங்களிப்பு என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம், சந்திப்போம். சரிங்களா? பிரபஞ்சத்தின் பேராற்றல் நம் எல்லோருக்கும் நல்லது செய்யட்டும், கருணை காட்டட்டும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு
இந்த பதிவில் இந்த விடை பெறுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சரிங்களா? மிக்க நன்றி. நம சிவாய். அன்பே சிவம்.